என்னங்க நம்ம முதலமைச்சர் இங்கே தானே இருக்கார், எங்கள் தமிழ்நாட்டில் தானே இருந்தார். அவர் என்ன கூவம் கால்வாயெல்லாம் பார்த்ததே இல்லையா? என்ன பாருங்க, மதுரைக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமாக செஞ்சிடறான். அவர் நடக்கிறதுக்கு மட்டும் இங்கே மதுரையில் குண்டும் குழியில் நம்ம நடக்கிறோம். இந்த சாலையில் நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடையிலும் இது போயிட்டுருக்கு. என்ன பாருங்க, நம்ம முதலமைச்சர் வர்றது மட்டும் அது காரில் வர்றாருல்ல, காரில் தான் வர்றாரு. அது விலை உயர்ந்த காரு. அந்த காரு கூட மேடு பண்ண ஏறக்கூடாதுன்றக்கா ரோடு போட்டிருக்கான், புது சாலை. ஆனால் மதுரையில் வரி கட்டியிருக்கோம், வரிக்கு மேல் வரி மாநகராட்சி போட்டிருக்கு. நடந்தால் கூட வரி போடாத ஒரே மாநகராட்சி தான். நடந்தால் கூட சாலை வரி, அடுத்த தப்பி தவறி இந்த ஆட்சியெலாம் வந்துச்சுன்னா சாலை வரியே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வரியும் போட்டிருக்கு. ஆனால் மாநகராட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. ரோடு அவர் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு சொகுசாக வரணுமா, நம்ம முதலமைச்சர் வரணும்னு புது சாலை. நம்ம முதலமைச்சர் என்ன நினைப்பார், ஓ மதுரையில் பூரா இப்படி தான் சாலைகள்லாம் இருக்குது, ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறாராம். அதே மாதிரி ஒரு என்னங்க பந்தலூடி வாய்க்கால், ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமாக வாழ்கிறாங்க, இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்கிறாங்க. பட்டியல் அதில் தாங்க இரவு பகலாக இருக்காங்க, அந்த நாற்றத்தில் தான் இருக்காங்க. எங்களை கேட்குறாங்க, ஒருத்தர் கூட என்னை கூட வஞ்சிருந்தார், திருமாக்கோள் விஞ்ஞானியே உங்கள் காலத்தில் என்ன செஞ்ச? எங்கள் காலத்தில் அந்த சாக்கடையை அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் உறிஞ்சி 2.5 கோடி ரூபாயில் ரீப்ராசஸ் பண்ணி அந்த சாக்கடையே தேங்காத அளவுக்கு, அந்த மக்களுக்கு எப்போவும் தான் சாக்கடை தேங்காத அளவுக்கு மழை நீர் மட்டும் வந்தால் அது போயிடும், மற்ற அந்த சாக்கடையே வயலில் கலக்காத அளவுக்கு நாங்கள் அதை தடுப்பு செய்து அந்த மிஷின்லாம் போட்டு பரிச்சாத்த முறையில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன பாலம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த எண்டையரில் அந்த 2.25 கோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்து விட்டாங்க. இன்றைக்கி அந்த சாக்கடை கிடக்கு.